இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie-யின் நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie. வணக்கம் ஆகாயம் நண்பர்களே. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எந்த அணியில் இருக்கிறது, அது எதிர்கால திட்டம் என்ன, இதை பற்றி பேசுவதற்காக அந்த கட்சியின் தலைவர் திரு ஜான் பாண்டியன் நம்முடைய நினைக்கிறார். வணக்கம் திரு ஜான் பாண்டியன். வணக்கம். இப்பவும் பாஜக அணியில் தான் இருக்கீங்களா? இப்போ வரைக்கும் என்டி அலைன்ஸில் தான் இருக்கேன். இப்போ வரைக்கும் ஏன் சொல்றீங்க? இப்போ வரைக்கும் இருக்கேன். நாளைக்கு எப்படி வேணாலும் ஆகலாம் இல்லையா? என்ன தேர்தல் என்பது எந்த காலகட்டத்திலையும் ஒரு தேர்தலில் கூட்டணியினுடைய அடிப்படையில் தான் மாற்றங்கள் ஏற்படும். எங்களுக்கு கொடுக்குற ரெக்கக்னைஸ் கொடுத்தாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இருப்பேன். இது வரைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கொடுத்துட்டு வராங்களா? இப்போ வரைக்கும் இருக்குது. தேர்தல் நேரத்தில் எப்படி சொல்ல முடியாது, இப்போ சொல்ல முடியாது. என்ன காரணத்தினால? என்ன அந்த காலகட்டத்தில் சொல்லலாம். அவங்க அணிகள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அந்த அணிகள் மாறலாம், நாங்கள் மாறலாம், இருக்கலாம். அதுங்கிறத இப்போ சொல்ல முடியாது. தேர்தல் காலகட்டம் அந்த 3 மாசத்துல தான் எல்லாமே டிசைட் பண்ணுவாங்க. அந்த நேரம் தான் சொல்ல முடியும். ஒரு சமயத்துல உங்கள் பேரை சொன்னாலே சும்மா அதிரும். அதே நிலைமை இன்னும் இருக்கா? அதில் 2 அன்பா இருக்காங்க. உங்களுக்கு பழைய உங்களுடைய செல்வாக்கோ இல்லை உங்களுடைய அதிரடி அந்த பெயர் இன்னும் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது மாற்றுறதுக்கு முடியாது. ஏன்னா ஆரம்ப காலத்தில் நம்ம பட்ட ஒர்க்கெல்லாம் அப்படிதான். அந்த நேரத்தில் அதிரடிகள் தேவைப்பட்டுச்சு. அந்த சூழ்நிலையை இன்னும் மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆனால் யாருமே மாற்றின மாதிரி தெரியல. பார்ப்போம், போக போக சரியா வரும்னு நினைக்கிறேன். உங்களுடைய அதிரடி, உங்களுடைய தாக்கம், உங்கள் பெயரை சொன்னால் இருக்கின்ற பதட்டம் அல்லது ஒரு அதிர்வு, அதெல்லாம் இப்போ குறைஞ்சிருச்சா இல்லையா? குறைஞ்சிருக்கு, நல்லா குறைஞ்சிருக்கு. அது பாசிட்டிவா பாக்குறீங்களா? பாசிட்டிவ் தான் பாக்குறேன். உங்க கட்சியில உங்க கட்சி பேரை சொன்னாவோ உங்க பேரை சொன்னாவோ இருக்கின்ற மிகப்பெரிய அளவு உங்களுக்கு தெரியும். நான் இப்போ எலெக்ஷன்ல நின்ன பாராளுமன்ற தேர்தல் சமீபத்தில் நின்றேன். நான் என்டி அலைன்ஸில் தான் நின்றேன். தமிழக மக்கள் முன்னேற்ற போட்டிடுச்சு. அப்போ அனைத்து ஜாதி சமுதாய மக்களை வரவேற்றது, மகிழ்ச்சியா எழுச்சியா என்ன அழைத்தது, அதெல்லாம் பார்க்கும்போது வேப்பா இருந்துச்சு, மகிழ்ச்சியா இருந்துச்சு. ஏன் வேப்பா இருந்துச்சு? வேப்பா இருந்ததுக்கு காரணம் மக்கள் என்ன ஒரு மாதிரி தப்பா நினைச்சுக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு காலத்துல இவ்வளவு சோவியெல்லாம் எல்லாரோடையும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லாரும் மனநிலையும் பதிஞ்சிருச்சு. அதனால எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு. மாறிட்டீங்களா? மாறிட்டேன். மாறக்கூடிய நேரத்தில் மாறித்தான் ஆகணும். மாறிட்டோம்னா எப்படி? நீங்க எந்த ஆங்கிள் மாறிட்டியான்னு கேட்டீங்க. நீங்க தான் சொன்னீங்க. இப்ப நீங்க சொன்னீங்களா மாறிட்டியான்னு கேட்டீங்க. எந்த ஆங்கிள்? இப்ப நீங்க சொன்னீங்க பழைய மாதிரி இல்ல, நான் ரொம்ப ஜோயிலா இருப்பேன் அப்படின்னு மக்கள் நினைக்க. பழைய மாதிரி இருக்கக்கூடிய நிலை அப்போ இருக்க சிச்சுவேஷன்ஸ் வேற, இப்ப இருக்க சிச்சுவேஷன்ஸ் வேற. அப்போ நான் அப்படிதான் கரடு மூட தான் இருந்தேன். இல்லைன்னு மறுப்பதற்கே இல்லை. ஆமா, இப்ப இல்லை. ஏன் அந்த கரெக்ட்? தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் கட்சி ஆரம்பித்த பிறகே நான் அந்த மாறுதலை கொண்டு வந்து விட்டேன். இன்னும் நிறைய பேர் நம்பாம இருந்தாங்க. இப்போ தேர்தலில் பிரதிபலித்த உடனே எல்லாரும் கரெக்ட், தலைவர் நல்லா இருக்காரு, எல்லாரும் கூட நல்லா சோவியலா இருக்காங்க மாதிரி இமேஜ் வந்துச்சு. பிஜேபி என்ன எதிர்பார்க்குறீங்க? பிஜேபி கிட்ட நாங்கள் இன்னும் எதிர்பார்க்கல. தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் எதிர்பார்ப்பது இப்போ பட்டியல் இனத்திலிருந்து வெளியில போகணும் என்பதை எதிர்பார்க்கிறேன். அதுக்கு பாரத பிரதமர் மோடி அவர்கள் கண்டிப்பாக தேவேந்திர குல வேளாளர் சமுதாயத்துக்கு உதவி செய்வார்னு நம்புறேன். ஆனால் அதுக்கான முயற்சி எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 100 மீட்டிங் போட்டிருக்கேன். நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை நான் டெல்லிக்கு போகும்போது அமைச்சர்கிட்ட மற்றவங்க பதிவு பண்ணியிருக்கிறேன். மோடிக்கு நாங்கள் ஃபேக்ஸ் கொடுத்துருக்குறோம். பார்க்கக்கூடிய நிலையை வந்தால் பார்த்து நேரடியாக பண்ணுவேன். அதில் எந்த மாற்று கருத்து கிடையாது. நான் 6ஆம் தேதி கூட நான் மோடிஜியை பார்க்குறேன். இந்த பாம்பன் பாலம் திறக்கிறாங்கல்ல, அதில் போய் கலந்துக்கிறேன். எனக்கு இன்விடேஷன் அனுப்பிச்சிட்டாங்க. அதாவது க்ளோஸாக தான் இருக்கும், இல்லைன்னு சொல்ல. எனக்கு என் சமுதாய மக்கள் மேம்படைவதற்கு நான் என்ன ஒன்று செய்யணுமோ அதை செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க இப்போ பிஜேபி அணியில இருப்பீங்க, ஆனா என்ன ஆகும்னு சொல்ல முடியாது. ஆமா, அது அரசு தேர்தலில் சொல்ல முடியாது. எந்த நேரமும் எப்போ வேணாலும் மாறலாம், எப்போ வேணாலும் இருக்கலாம். அது சொல்ல முடியாதுல்ல. அது எப்படி நீங்க தேர்தலை கணிக்க முடியும்? கால சூழ்நிலை பொறுத்தான். பிஜேபி அதிமுகவோட கிட்டத்தட்ட அணி அமைச்சிருச்சுல்ல. யூகங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னா நிறைய ஒன்று ஒரு ஆர்டிகிள் படிச்சுட்டு நிறைய வருது. மீடியா உங்களை மாதிரி மீடியாக்களும் நிறைய போடுறாங்க. எடப்பாடி வந்துட்டாருங்கிறாங்க, எடப்பாடி சேர்ந்துட்டாருங்க, எடப்பாடி வெளியில் போயிட்டாருங்கிறாங்க. அது அவங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அண்ணன் அவருடைய கருத்து. அது நம்ம சொல்ல முடியாது. மீடியா வச்சு நம்ம டிசைட் பண்ணவே முடியாது. சேர்ந்தாரா சேரலையான்னு அண்ணன் எடப்பாடி சொல்லணும், அங்கே அமித்ஷா சொல்லணும். 2 பேருமே சொல்லலை. சுகமாக போய்கிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இவர் இது வரைக்கும் பிடி கொடுக்கலையே. அப்புறம் எப்படி நீங்க போய் சேர்ந்துட்டாங்களா நீங்க எப்படி மீடியா சொல்றீங்க? திரு அமித்ஷா சொல்லிட்டாரு உருவாக்க வாய்ப்பு இருக்குன்னு பேட்டி கொடுத்து. வாய்ப்பு இருக்குங்கிறது என்பது வாய்ப்பு இல்லாமலும் போகலாம்ல, இல்லாமலும் போகலாம்ல. 2 ஆப்ஷன் எடுக்கலாம்ல. 2ஐயும் பாருங்க. சொல்லாமே இருந்திருப்பாரு. அப்படி சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. எல்லோரும் இணைந்தால் சரி, நன்மை நல்லதுன்னு நான் சொல்றேன். எல்லாரும் இணையத்தான் செய்யணும் நாங்க விரும்புறோம். இறங்கிதான் சந்தோஷம். உங்க விருப்பம் அதுவா? என்னுடைய விருப்பம். பாஜக, அதிமுக, பாமக இருக்கிற கட்சிகள் அத்தனையும் ஏற்கனவே இருந்த கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையா இருந்தா நல்லா இருக்கும். என்னுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி. ஆமா, தேசிய ஜனநாயக கூட்டணி கண்டிப்பா இருக்கும். அதே சமயத்தில் வெல்லவும் செய்யும். அதுல நம்ம ஆற்று கருத்தே கிடையாது. எப்படி இருக்கும்னு சொல்றீங்க? எப்படி வெல்லுங்கிறீங்க? வெல்லும் என்பதுக்கு கூட்டணி பிளந்து கிடந்தால் எப்படி ஒரு ஆளுங்கட்சியை தோற்க வைக்க முடியும்? என்னுடைய கருத்து அதுதான்.
என்னுடைய சொந்த கருத்தாவே சொல்றேன். அப்ப பிரிந்து கிடந்தவங்களாம் ஒன்னா சேர்ந்தா ஆளுங்கட்சியை தோற்க வைக்க முடியுமா? முடியாதா? தோற்கடிக்க முடியும். அப்போ எல்லாரும் சேரத்தானே செய்யும். அப்போதான் பலம். அதுதான் உண்மை. அதே மாதிரி திமுகவில் இருக்கிற அணி உடைஞ்சுன்னா அவங்களுக்கு பலம் இல்லைல்ல, அதையும் உடையலாம் இல்லையா? அது சொல்ல முடியாது இல்லையா? ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்களா? ரொம்ப உறுதியா இருக்காங்க. அவர் சொல்றாரு. இப்போ சமீபத்தில் 2-3 நாளைக்கு முன்னாடி நீங்க ஆர்டிகல் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வேல்முருகன் அவர்கிட்ட தானே இருக்காரு. அவர் என்ன பேசுறாரு? நான் வெளியில போனா சந்தோஷமா என்ன அனுப்பிச்சு நான் போயிடுவோம்காரு. அவங்க அணிதான், மற்ற அணியில் இல்லை. அவர் தனியாவே பேசுறாரு. என்னை வந்து கொடுமைப்படுத்துறாங்க, என்னை வந்து அசிங்கப்படுத்துறாங்க. நான் ஒரு தலைமையில் இருக்கும்போது என்னை வந்து பக்கத்தை வச்சு பார்த்தாங்க, ஜெயிச்ச பிறகு என்னை வந்து தூரத்தை வச்சு பார்க்குறாங்க. நான் சொல்லலை, அவங்க அணியில் உள்ள ஒரு அணியில் இருக்கிறவங்க தான் சொல்றாங்க. நான் அதை உதாரணத்துக்கு தான் சொல்றேன். அதே மாதிரி எல்லாரும் என்னலாம் இல்லையா? அவங்ககிட்ட இருக்கிறவங்க எல்லாருமே என்னலாம் இல்லையா? சகோதரர் திருமாவளவன் கூட கொஞ்சம் குழப்பத்து தானே இருக்காரு. என்ன பண்ணலாம்னு தானே யோசிச்சுட்டு இருக்காரு. திமுகவோட நான் இருப்பேன்னு அடிக்கடி சொல்றாரு. அதே சமயம் திமுகவை மறைமுகமாக தாக்குதாரு. நம்ம மீடியாவில் பார்க்குற சொல்றேன். அவன் மனநிலை, அவருடைய மனநிலை என்னங்கிறது அவர் தான் சொல்ல முடியும். அதனால கூட்டணிகள் வந்து நிரந்தரமே கிடையாது. இன்று இங்கு இருப்பார்கள், நாளை இங்கு வருவார்கள். இங்கு இருப்பவர் அங்கு போவா, அங்கு இருப்பவர் இங்கு வருவார்கள். அதனால எதையுமே கூட்டணி நிரந்தரமா இப்ப பேச முடியாது. அந்த கடைசி காலகட்டம் தான். ஜெயிக்கிற அணி தானே திமுக. ஏன் அது நீங்க திமுக மட்டும் ஜெயிக்கிற அணி? எந்த அணி கூட்டணி தர்மத்தை வெல்லுமோ அதுதான் ஜெயிக்கும். அது திமுக இருக்கலாம், அதிமுக இருக்கலாம், பிஜேபியா கூட இருக்கலாம். யாருடன் அதிகமாக கூட்டணி அமைக்கின்றார்களோ அவர்கள் வெல்வார்கள். திமுக 2019 ஆரம்பிச்சு 24 வரைக்கும் தொடர்ந்து ஜெயிச்சிட்டு இருக்காங்க. அணி ஜெயிச்சுட்டு இருக்கு. அணி உடையதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? குழப்பங்கள் இப்போ ஒரு வாரம் ஓடிக்கிட்டு இருக்கு, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மீடியாவில். அதே மாதிரி இங்க எல்லாரும் சேர்றதுக்கு கூட வாய்ப்புகளும் நடந்துகிட்டு இருக்குல்ல. அதனால எப்போ வேணாலும் எதுவும் நடக்கலாம்னு சொல்றேன். ஆனா இங்க சேர்றதுக்கான வாய்ப்பு நீங்க சொன்ன மாதிரி நிறைய இருக்கு. பாஜக ஆமா இருக்கு, நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்லைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா காலம்தான் பதில் சொல்ல. ஏன்னா இப்ப அவங்க வாய் திறந்து தலைவர்கள் சொல்லணும். நீங்களும் நானும் பேசிக்கிட்டு இருக்கோம், மீடியா பேசிக்கிட்டு இருக்குது. ஆனால் இது வந்து தலைவர்கள் சொல்லணும். முற்றுப்புள்ளி வைப்பு தலைவர்கள் தான் சொல்லணும். நாங்கள் சேர்ந்துட்டோம்னு அண்ணன் எடப்பாடி சொல்லல, நாங்க சேர்ந்துட்டோம்னு சொல்லி அவங்க இருக்கிற உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்லல. அப்படிங்கும்போது நீங்க எப்படி புள்ளி வச்சிருக்கீங்க? முடிவு எடுக்க முடியாது. பார்ப்போம். அதிமுகவை நிர்பந்தம் பண்றாங்களோ பாஜக சேர சொல்லி? அது அவர் தான் சொல்லணும், நம்ம எப்படி சொல்ல முடியும்? அவர் தான் போய் பாட்டு வந்தார், நிர்பந்தப்படுத்துறாங்க. இவரு அண்ணன் எடப்பாடி தான் சொல்லணும், நாங்க எப்படி சொல்ல முடியும்? இல்ல வெளியிலிருந்து பார்க்கும்போது எப்படி தெரியுதோ? பத்திரிகை செய்தியில வந்து அப்படி இருக்குது, அவ்வளவுதான். பத்திரிகை செய்தி மீடியாக்கள் அப்படி சொல்லுது. பட் ஆனா அவர் இது வரைக்கும் வாய் திறக்கல. பார்ப்போம், பொறுத்திருந்து பார்க்கக்கூடிய நிலை. ஏனென்றால் திரு எடப்பாடி போய் பார்ப்பது, திரு செங்கோட்டையன் போய் பார்ப்பது, இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அதிமுகவை பாஜக நிர்பந்தம் செய்கிறதோ, கூட்டணி கட்சிகளை நிர்பந்தம் செய்கிறதோ? ஏன்னா அதிமுகவுக்கு ஒரு பெரிய ஒரு கூட்டணி கட்சிகளை எந்த கட்சியாலும் நிர்பந்தம் பண்ண முடியாது. முதல்ல புரிஞ்சுக்கணும். எந்த கட்சியுமே நிர்பந்தப்படுத்தி நீங்க வா உட்கார்ந்தாங்கன்னு சொல்ல கமாண்ட் பண்ண முடியாது. கமாண்ட் பண்ணா தொண்டர்களோ இருக்கிறவங்களோ ஓடி போயிடுவாங்க. நிர்பந்தம் முடியாது. அனைத்து அரவணைத்து பேசலாம். எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, பிஜேபியா இருந்தாலும் சரி, மற்ற எதிர்கட்சிகள் இருந்தாலும் சரி, அதெல்லாம் நிர்பந்தம் யாரும் பண்ண. நாங்களா தன்னிச்சையா முடிவெடுப்போமே தவிர இன்னொருத்தர் எங்களை நிர்பந்தப்படுத்தி முடிவெடுத்தா அது சாத்தியப்படாது. அது வாய்ப்பு இல்லை. அதிமுக மிகப்பெரிய கட்சி, மறுக்க முடியாத அளவுக்கான ஒரு பெரிய எதிர்கட்சி. அதுக்குள்ள சில குழப்பங்கள் இருக்கு. இதெல்லாம் வைத்துக் கொண்டு பார்க்கும் பொழுது அதிமுகவை நிர்பந்தப்படுத்தி தன் அணியில் சேர்த்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு அந்த வார்த்தையை நீங்க ஏன் சொல்றீங்கன்னு புரியல. நிர்பந்தம் என்ன? உங்களை கமாண்ட் பண்றதுதான் நிர்பந்தம். இப்படிதான் இருக்கணும். ஆர்டர், கமாண்டிங் ஆர்டர். யாருமே பிஜேபி அவரை கமாண்ட் பண்ண மாதிரி எனக்கு தெரிஞ்சு இல்லையே. நீங்க தான் சொல்றீங்க. இல்ல நிர்பந்தம்னா அர்த்தம் சொல்லுங்க. உங்களை நான் கமாண்ட் பண்ணாதாங்க நிர்பந்தம். நான் உங்களை கமாண்டே பண்ணல, நீங்க எப்படி நிர்பந்தம்னு சொல்லி? அப்படி நிர்பந்தம் பண்ணணும்னா அவரு சொல்லணும். என்ன நிர்பந்தப்படுத்துறாங்க, என்ன கம்பல் பண்றாங்கன்னு சொல்லி யார் சொல்லணும்? அதிமுகவுடைய சார்ந்த பொதுச் செயலாளர் எடப்பாடி அண்ணன் தான் சொல்லணும். இது நீங்கள் நானும் சொல்லி பிரயோஜனம் இல்லையா? அவர்லாம் சொல்லணும். அதை அதுக்கு முடிவு அவர் தான் சொல்லணும். நிர்பந்தத்தில் இருந்தாருன்னா எப்படி சொல்ல முடியும்? அதான் நானும் கேள்வி. நிர்பந்தத்தில் இருந்தார் எப்படி சொல்லுவார்? இருக்கிறா இல்லையா அவர் சொல்லாம, அவரு பெரிய கட்சி, நீங்க தான் சொன்னீங்க பெரிய கட்சியா அவர் சொல்லக்கூடாது. அவர் தன்னிச்சையான செயல்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குல்ல, சொல்லலாமே. எவ்வளவு நான்லாம் சொல்லிடுவாங்க. என்ன நிர்பந்தப்படுத்துறாங்கன்னு ஓப்பனா சொல்லுவேன். அவர் சொல்லாதுக்கு அவர் தான் காரணம். நான் சொல்ல முடியாது. நீங்க சொல்லிடுவீங்க, நான் சொல்லிடுவேன். நீங்க சொல்ற நிலைமையில் நீங்க இருப்பீங்க, சொல்ற நிலைமையில் அவர் இருப்பாரா? அது அவர் தான் முடிவு எடுக்கணும். நான் உங்ககிட்ட கேட்கிறேன். சொல்ற நிலைமையில இருக்காரா இல்லையான்னு நம்ம சொல்ல முடியாதாங்க. இண்டிவிஜுவாலிட்டி, அது பர்சனல், அவருடைய சொந்த விருப்பு அதை நம்ம சொல்ல முடியாது. கடந்த அணி எப்படி இருந்ததோ திமுக அதே அணியில் இருக்கு. 2021 தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படி இருந்ததோ அப்படி மறுபடியும் சேருது. நீங்க சொன்ன மாதிரி எல்லாரும் இருந்தவர்கள் எல்லாம். அப்போ திமுகவை வெல்ல முடியுமா? கண்டிப்பா வெல்ல முடியும் என்பதுக்கு காரணம், திமுக வெல்ல முடியுமா முடியாது என்பதுக்கு கூட்டணின்னு முதல் பாயிண்ட சொல்லிட்டேன். கூட்டணியை வச்சுதான் எல்லாரும் இப்ப தனிச்சு நிக்க சொல்லுங்க. நம்ம பார்ப்போம். திமுக நிக்குமா, அதிமுக நிக்குமா, பிஜேபி நிக்குமா? யாருமே நிக்க முடியாது. தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு என்னன்னா கூட்டணி தான். கூட்டணி ஆட்சி இல்லை. கூட்டணி யார் தலைமையோ அவங்க தான் ஆட்சி அமைக்கிறாங்க. இது வரைக்கும் வரலாறுல அப்படிதான் இருந்திருக்கு. தமிழ்நாட்டில் மட்டும், இந்தியாவில் அப்படி கிடையாது.
பிரதமர் கூட்டணி இல்லாம தனியா ஜெயிச்சாலும் கூட்டணி வச்சுதான் ஆட்சி அமைச்சாரு. இப்போ கூட்டணி ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. தமிழ்நாட்டுடைய சாவக்கேடு என்னன்னா, கூட்டணி கட்சிகளை இணைப்பார்கள், சேர்ப்பார்கள், ஓட்டு போடுவார்கள், அவர்களை கூட்டணியில மந்திரி சபை கொடுக்க மாட்டார்கள். கூட்டணி ஆட்சியாக இருக்காது, அவருடைய அதிகாரம் அங்கதான் இருக்கும். அந்த நிலை தான் தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கிறதுனால இன்றைக்குள்ள சூழ்நிலையில கால சூழ்நிலையில மாற்றங்கள் ஏற்படலாம் என்ற கேள்வி இருக்குது. மக்கள்கிட்ட இருக்குது, எங்கிட்ட இருக்கு, எல்லாத்தையும் இருக்குது. இந்த மாற்றங்கள் ஏற்படும் பொழுது ரூலிங் பார்ட்டிங்கும் போது மக்களுக்கு செய்த நன்மைகளை வச்சுதான் ஓட்டு வாங்க முடியும். திமுக என்ன நன்மைகள் செய்திருக்குன்னு மற்றவங்க சொல்லணும், மக்கள் சொல்லணும், மக்களுடைய மனநிலைக்கு தெரியுங்களா. ஏன்னா பணம் கொடுத்தா ஓட்டுங்கிற நிலைமை பாராளுமன்றத்தில் வந்துச்சு. நான் கண்ணால் பார்த்தேன். எப்படி கேட்டிங்கன்னா, ஒரு கிராமத்துக்கு போனேன், ஓட்டு கேட்டேன், கிராமம் வில்லேஜ் போகிறேன். இந்த மாதிரி நாங்கள்லாம் நிற்கிறோம், பிஜேபி நாங்கள்லாம் கூட்டணியில் நிற்கிறோம், நீங்கள் ஏன் எனக்கு ஓட்டு போட மாட்டேங்க மறுக்கிறீங்க, பிஜேபி உங்களுக்கு என்ன தவறு பண்ணிச்சு, தாமரை என்ன தவறு பண்ணிச்சு நான் கேட்குறேன். 1000 ரூபா நீங்களா கொடுத்தீங்க, அவங்க திருப்பி வாங்கிட்டு போயிடணும்னு சட்டமன்ற உறுப்பினர் வந்து சொல்லிட்டு போகிறாருன்னு அவங்க சொல்கிறாங்க. இப்படியே சொல்கிறாங்க, நாங்கள் கொடுத்த திருப்பி வாங்கிடுவோம், மரியாதை ஓட்டு போடணும்னு சொல்லி மிரட்டி ஓட்டு வாங்கியிருக்காங்க. இந்த 1000 ரூபாய்க்கு வந்து இந்த கிராம மக்கள் புரியாமல் ஓட்டு போட்டாங்க. கண்ணால் நடந்தது, நான் நடந்ததை சொல்கிறேன், தவறா இல்லையா? அப்போ மிரட்டி நீங்கள் ஓட்டு வாங்குறீங்களா? இப்போ 1000ங்க 2500 ரூபா கொடுப்பாங்கல்ல, பொங்கலுக்கு பரிசு கொடுப்பாங்கல்ல, இதை வைத்து மக்களை மிரட்டுகிறார்கள். அந்த அடிப்படையில் அவங்க அதாவது சுதந்திரமாக ஓட்டு போடலைங்கிறது தான் என்னுடைய அம்சம். நீங்க உங்கள் பேச்சில் ரொம்ப சாதாரணமாக சொன்னது கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று நாங்களும் நினைக்கிறோம் அப்படின்னு. கண்டிப்பா உண்மையா சொல்றேன். இப்ப இல்ல, ஆரம்ப காலத்திலிருந்து இந்த புகைச்சல் வந்துகிட்டு தான் இருக்குது. சகோதரர் திருமாவளவன் ஓப்பன் டாக்கே பண்ணார், கூட்டணி வச்சால் என்ன தவறு. நான் அந்த காலத்துல சொல்றதா இப்பவும் சொல்றேன், பதிவே பண்றாரு. ஆனால் அவருடைய கூட்டணி தலைவர்கள் ஏதாவது செவிசாய்ச்சாங்களா, பதில் சொன்னாங்களா? சொல்லலையே. நீங்க சொன்னீங்க வரும்னு எதிர்பார்க்கிறதாவும் நீங்க சொன்னீங்க. கண்டிப்பா வரணும்னு எதிர்பார்க்கிறேன். போதுமா? இல்ல வரும்னு எதிர்பார்க்கிறீங்களா? வரணுங்கிறேன், வரும்ல, வரணுங்கிறேன், வந்தாதான் நல்லது. அது எப்படி வரும்னு நினைக்கிறீங்க? கூட்டணியில் 2 மெஜாரிட்டியில் இருக்கிற அதிமுகவோ திமுகவோ மெஜாரிட்டி இல்லாமல் இருக்கும்போது கூட்டணி தலைவர்கள்லாம் ஜெயிக்கும் போது ஒன்றா சேர்த்தா தானே ஆட்சி அமைக்க முடியும். அந்த நிலை வந்தா அப்படி வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இருக்கலாம், சொல்ல முடியாது. வாய்ப்பு இருக்கு, வாய்ப்பு இருக்கு, இருக்கு, அதிகமாக இருக்கு, இருக்க வாய்ப்பு இருக்கு. இல்லை திமுக அணி, அதிமுக அணி, தேசிய ஜனநாயக கூட்டணி, நடுவில் திரு சீமான் இருக்காரு, விஜய் வந்துட்டாரு. எத்தனை வாக்குகள் எல்லாம் பிரியும் போது திமுகவுக்கு சாதகம் தானே? அப்படி சொல்ல முடியாது. திமுகவுக்கு சாதம்னு சொன்னா அவர் செய்த நன்மைகளை சொல்லி ஓட்டு கேட்கணும்ல. அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி இது வரைக்கும் திமுக ஒன்றுமே பண்ணலையே, அதை சொல்லுவாங்க, பிளேம் பண்ணுவாங்க. ஆப்போசிட் பார்ட்டி பிளேம் பண்ணித்தானே ஆவாங்க. அதே மாதிரிலே அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் நிறைய பென்ஷன் திட்டம், அந்த திட்டம் எதுவுமே செஞ்சு கொடுக்கல. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, இதை சொல்லி அவங்க கேட்பாங்க. இப்போ தவாக்கா வந்திருக்குன்னு சொன்னீங்கன்னா, அவர் வந்து இப்போ தான் வந்திருக்கிறாரு. மந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் முடிஞ்சு 2 வருஷம் ஓடிக்கிட்டு இருக்குது. அவருடைய ஆப்ஷன் திமுகவை நான் எனக்கும் போட்டின்னு சொல்லி சமீபத்தில் பேட்டியில் சொன்னார். எல்லாருமே திமுகவை டார்கெட் பண்ணுறாங்கிறத விட அவர் இன்னைக்கு அரசியலுக்கு வந்திருக்கு. அவருக்கும் கனவு முதலமைச்சர் ஆகணுங்கிற கனவு இருக்கு. அவரே சொல்றாரு, நான் முதலமைச்சர் ஆனால் என்ன தவறுன்னு சொல்றாரு. அது ஒவ்வொரு மனிதனுக்கு இயல்பாக உள்ளது. நான் கூட சொல்லலாம், முதலமைச்சர் ஆளுக்கு எனக்கு என்ன தகுதி இல்லையான்னு கேட்குறான், திருமணம் கேட்கலையா, எனக்கு ஏன் தகுதி இல்லையான்னு சொல்லி. இது ஒரு கனவுகள். ஆனால் அது கனவை நினைவாக்குவது மக்கள் தான் முடிவெடுக்க முடியும். நீங்கள் நான் பேசி பிரயோஜனமே கிடையாது. இன்னைக்கு தவாக்கா, சீமான், சகோதரர் சீமான் எல்லாருமே தனித்தனியாக நிற்கின்றாலும் கூட கூட்டணி மெஜாரிட்டி பலமாக இருந்து மக்கள் மன்றத்தில் போய் நம்ம போய் உண்மையை சொல்லி ஓட்டு கேட்டோம்னா கிடைக்கும் நம்பிக்கை இருக்கு. அதனால எந்த கூட்டணி என்பதை தேர்தல் காலகட்டம் பதில் சொல்லும். விஜய்க்கு ஒரு தனி செல்வாக்கு இருக்கா இல்லையா? உங்களுக்கு உதாரணத்தை சொல்ல, நீங்க ஒரு மீடியா தானே, ஒரே உதாரணம் சொல்றேன். அவர் ஒரு 7 லட்சம் பேரை கூட்டதாக தகவல். ஆனால் 10 லட்சம் கூட நம்ம வச்சுக்கிடுவோம், கணக்குக்கு 10 லட்சம் பேரை கூட்டினார். கட்சியால் அரசியல் கட்சி ஆரம்பிச்சாரு. தமிழ்நாட்டுடைய ஜனத்தொகை 7,20,00,000. உதாரணத்துக்கு சொல்றேன், கூட இருக்கலாம் குறைய இருக்கலாம். 7,20,00,000 பேர். ஒரு பிஞ்சு கூட இல்லாத கூட்டத்தை வச்சு எப்படி நீங்க ஆட்சி அமைக்க துடிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. ஒரு பிஞ்சு கூட இல்லை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. 7,20,00,000ல் 10 லட்சத்தை நீங்க வச்சுக்கிட்டா கூட ஒரு பிஞ்சு கிடையாது. அது ஒன்று. வட மாவட்டத்தில் தான் நிறைய பேர் தவாக்கால சேர்ந்துருக்காங்க. தென் மாவட்டங்களில் யார் வரல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. தென் மாவட்டங்களில் மதுரைக்கு அந்த பக்கமோ, திருச்சிக்கு அந்த பக்கமோ, இந்த பக்கம் தஞ்சாவூர் திருவாரூரில் இருந்தெல்லாம் தாவாக்காக்கு யாரும் வரல. 1-2 பேர் ரசிகர் மன்றத்திலேருந்து வந்தாங்க, அவ்வளோதான். நாங்கள் தான் வாட்ச் பண்ணிட்டு இருக்கோமே. இந்த பகுதியில் தான் நிறைய உடையுது. அது யார் உடைஞ்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல விரும்பலை. யார் உடைக்கிறார்களோ அவதான், நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. யாருன்னு சொல்லிடுங்களே நீங்க எந்த அளவுக்கு சொல்லிட்டீங்க. நீங்க வட மாநிலங்களில் தான் விஜய் பலமாக இருக்கிறார். பலமாக இல்லை, நிறைய இருக்கிறார். நான் சொல்ல 7,20,00,000 ஒரு பிஞ்சு தானே இருக்கு. இதை வச்சு எப்படி நீங்க ஆட்சி அமைக்க முடியும்? யாரோட நீங்க சேருவீங்கிறது தேர்தல் வந்தா தானே முடியும். ஒரு மாநாட்டுக்கு 7 லட்சம் பேர் வந்தாங்கிறத வச்சு அது திருமணம் தான் அவங்க கூட்டினாரு. இப்ப நான் கூட்ட போறேன், இது பெரிய விஷயமே இல்லை. மக்களை திரளுவது அவங்க கட்சியுடைய திறமை, அவங்களுடைய
மக்களுடைய திறமை அது வேற. 7,20,00,000 ஒரு பிஞ்சு கூட கூட்டம் இல்லாதவர்கள் எப்படி ஆட்சி அமைக்க முடியும்? என்னுடைய கேள்வி அதுதான். ஆனா ஒரு தாக்கம் கொடுப்பாரு, இருக்கலாம், அது சொல்ல முடியாது. அவர் கூட்டணி சேர்ந்தா என்ன பண்ணுவீங்க? அவர் கூட்டணி சேர வாய்ப்பு இல்லைன்னு கிட்டத்தட்ட ஆயிப்போச்சு. அவரு தன்னை முதலமைச்சராக பார்க்கலாமே, அவரு ஸ்ட்ரென்த் நானும் சந்திக்க ஆசைப்படுறேன். பார்ப்போம் அவர் எவ்வளவு ஓட்டு வாங்குறான்னு பார்ப்போமே. அவர் பக்கம் சிறுபான்மையினர் சென்று விட்டார்கள், இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்கள் அவர் பக்கம் சென்று விட்டார்கள். ஏன்னா திமுகவுடைய பலமே இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும். அவர்கள் 14% வாக்கு வங்கி தொடங்குகிறார்கள். இப்படி எல்லாம் திமுக பற்றின சினிமா உலகம் இல்ல, மக்கள் முன்னாடி. இப்போ சினிமா கிடையாது, சினிமாவில் போய் பேசுறது, தொப்பி போட்டு பேசுறது, சினிமாவில் வச்சு நாங்கள் அப்படி டயலாக் பண்ணுறது சினிமா இல்லை. இது மக்கள் மன்றம், மக்கள்கிட்ட போய் கேட்கணும் ஓட்டு. சிறுபான்மை மக்கள் கிறிஸ்தவ மக்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்தமாக தாவாக்கா போயிட்டான்னு என்ன அர்த்தத்தில் சொல்கிறீங்க? அது தவறு இல்லையா? எல்லாத்தையும் இருக்காங்க, இல்லைன்னா சொல்ல, எல்லா கட்சியிலையும் இருக்கிறாங்க. எல்லா கட்சியில் இருக்கவங்களாம் இல்லைன்னு சொல்ல முடியுமா? அப்படி பார்த்தா பிஜேபியை பூரா சிறுபான்மையை எதிர்க்கிறாங்கிறது ஒரு இமேஜ் இருந்துகிட்டே இருக்குது. டெல்லியிலலாம் எப்படி ஜெயிச்சாங்க, அந்த சைடில் இருக்க எப்படி அவங்க எல்லாம் முஸ்லீம்ஸ்லாம் ஓட்டு போடாமலாம் பிஜேபி ஆட்சி பிடிச்சது? சொல்லுங்களேன். தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு விஷப்பிரச்சாரம் மத பிரச்சாரத்தை இப்போ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தவிர இல்லை. இப்ராஹிம் இருக்காரு, வேலூர் இப்ராஹிம் தையில் இருக்காரு, பிஜேபியில் தானே இருக்காரு. அவரை சார்ந்தவங்களோட தானே இருக்காங்க. அன்னைக்கு இத்தார் நிகழ்ச்சிக்கு எல்லா முஸ்லீம் சகோதரர்கள் சகோதரிகள்லாம் வந்தாங்களே, அவங்களாம் முஸ்லீமே இல்லைன்னு சொல்ல போறீங்களா? அப்படிலாம் கிடையாது. யார் யாருக்கு போடணும் அவங்க முடிவு எடுக்கிறாங்களோ அது அவங்களுடைய இதை பொறுத்து தான். அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் அதே மாதிரி தான். அதே மாதிரி அவங்கவுங்க யாருக்கு வாக்களிக்கணும்னு சொல்லி முடிவு எடுக்காங்களோ அதை தான் நீங்க எடுத்துக்கணும். அதனால ஒட்டுமொத்தமா தாவாக்கா போன தவறு. விஜய்க்கு இவர்களின் வாக்கு அதிகம் கிடைக்கலாம். நான் சொன்னது சிறுபான்மையினர் வாக்கு அதிகம் கிடைக்கலாம். பட்டியலின சமூக மக்களிடத்தில் விஜய் பிரபலமாக இருக்கிறார். அவர் பக்கமும் பட்டியலின சமூக மக்கள் போக வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு அரசியல் ரீதியாக பார்வை செலுத்துபவர்கள் விஜயை பற்றின கருத்தியல்களை முன்ன வைக்கிறாங்க. அது உங்களுடைய கருத்து, பார்வையாளர்களுடைய தப்பான கருத்து. தென் மாவட்டத்தில் இருக்கிற பட்டியல் ஜாதி இதெல்லாம் அவர்கிட்ட இருக்கான்னு எப்படி சொன்னீங்க? எந்த ஊர்லயாவது தாவாக்கா கொடி பறக்குதா? தாவாக்குடைய பொறுப்பாளர் போட்டிருக்காங்களா? அப்படியே நீங்க பொறுப்பாளர் போட்டாலும் அவர் தனிப்பட்ட ஆள் தானே, அவர்கிட்ட பேக்ரவுண்ட் மக்கள் இருக்காங்களான்னு பார்க்கணும்ல. நான் கேட்கறது எங்க தென் மாவட்டங்களில் ஒன்றுமே கிடையாதுன்னு சொல்ல வரேன். அப்படி இருக்கும்போது ஒட்டுமொத்த பட்டியலின ஜாதியெல்லாம் அவர் கூட இருக்கான்னு சொல்ல தவறு இல்லையா? ஒட்டுமொத்த நான் சொல்லல, ஒட்டுமொத்தமா சொல்ல. அப்புறம் நீங்க அப்படிதான் பட்டியலெல்லாம் ஒன்னா இருக்குன்னு இப்ப சொன்னீங்களே. இல்ல நான் அப்படி சொல்லல, நான் அப்படி சொல்லல. விஜய் பக்கம் சிறுபான்மையினர் செல்ல வாய்ப்பு இருக்கிறது ஒட்டுமொத்தமா. அது திமுக இருக்கிறவங்களா இருக்கலாம், அண்ணா திமுக இருக்கிறவங்க இருக்கலாம். அதாவது ஒருத்தர் ஒரு அரசியல் என்று கட்சியும் பொழுது புதுசா ஒரு கட்சி ஆரம்பிச்சா அப்போ ஓடுவாங்க முன்னாடி போய். இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், நான் அண்ணன் கமலஹாசன் கட்சி ஆரம்பிச்சாரு, மையம்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு. அவருடைய நிலை இன்னைக்கு என்ன அதை சொல்லுங்க. வைகோ அண்ணன் கட்சி ஆரம்பிச்சாரு, அவருடைய நிலை என்ன இன்னைக்கு? இதே நிலை தான் ஏற்படும். ஒட்டுமொத்தம் முதல்ல செய்வாங்க. உங்க மீடியாலாம் தூக்கி கொண்டு போவீங்க மேல, டெய்லி மீடியா தாவாக்கான்னு போடுவீங்க. ஒரு குறிப்பிட்ட டைம்ல அப்புறமேல் பொத்துன்னு கீழே போட்டுருவீங்க. இப்ப மதிமுக பத்தி எழுதுறதே கிடையாது. இதானே மீடியா? ஒருத்தர் தூக்கி போட்டு கொள்றதானே நீங்க. அதான உண்மை. அதே மாதிரி பட்டியலின சமூக மக்களுடைய ஆதரவு விஜய்க்கு இருக்கலாம், இருக்கும். அப்படி ஒட்டுமொத்தமா அவருக்கு ஒட்டுமொத்தமா அன்மாஸ் ஓட்டு போடுறாங்க அப்படி நான் சொல்லல. அவருக்கு இந்த சமூக மக்களிடத்தில் இருக்கலாம் என்று ஒரு கேள்வி வைக்கிறீங்க. இருக்கலாம். 100 பேர் இருந்தாலும் ஒரு 5 பேர் 10 பேர் இருப்பாங்க என்னுடைய கணிப்பு. வட மாவட்டத்தில் இருக்கதாக கேள்விப்படுறேன். வட மாவட்டத்தில் பட்டியலின மக்கள் கொஞ்சம் அதிகமாக போறாங்க. தகவல் தான், அது உண்மையா இருக்கலாம் பொய்யா இருக்கலாம். ஏன் இது சொல்றீங்க? வட மாவட்டம் சொல்றதை வச்சு, உங்களை மாதிரி மீடியாக்கள் சொல்றதை வச்சு, பத்திரிகை செய்தியை வச்சு தான் சொல்றேன். நான் ஆராய்ச்சி பார்த்து சொல்ல முடியாது, நான் இந்த பக்கத்தில் வரல. உங்க செய்திகளை வச்சு உங்களுக்கு சொல்றேன். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். இல்ல நீங்களாவே சொன்னது, அவருடைய மாநாடை வைத்து சொன்னது ஒரு பிஞ்சுன்னு சொல்றேன். ஒரு பிஞ்சை வச்சு எப்படி நீங்க டிசைட் பண்ணி அரசியல் ஆட்சியில அமைக்க முடியுங்கிறதா என்னுடைய கேள்வி. ஒரு பிஞ்சு கூட இல்லைன்னு சொல்றேன். 7,20,00,000 10 லட்சம் ஒரு பிஞ்சு கூட இல்லையா, நீங்க எப்படி ஆட்சி ஆள முடியும்னு என்னுடைய கேள்வி. நீங்க சொல்ல சிறுபான்மை கிறிஸ்தவர்கள் ஒரு சிலர் சேருவாங்க, இருக்கிற பட்டியல ஜாதி எல்லாம் சேருவாங்கன்னு எதிர்ப்பு சொல்றீங்களா? நீங்க பத்திரிகை சாதி செய்றீங்க. இது பத்திரிகை செய்திதானே தவிர உண்மை அல்லன்னு நான் சொல்றேன். அவருக்கு இவர்களிடத்தில் செல்வாக்கு இருக்கிறது. ஆகையால் அவரோடு இருப்பது இளைஞர்கள் கொஞ்சம், படித்த மாணவ மாணவியர்கள் கொஞ்சம், அவ்வளவுதான். கிட்டத்தட்ட ஒரு 35-40க்கு மேல் உள்ளவங்க யாருமே தாவாக்கால இருக்காங்களா? நான் கேட்குறது பதில் சொல்லுங்க. மாநாட்டிலே நீங்க பார்த்துருப்பீங்க. இளைஞர்கள் நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்கள் தமிழ்நாட்டில் இருக்க இளைஞர் போனா ஒரே அணியில் நிற்கிறாங்களா? இல்லைல்ல. திமுக இருக்காங்க, அண்ணா திமுக இருக்காங்க, எங்கிட்ட இருக்காங்க, எல்லா கட்சியிலையும், அரசியல் கட்சியில எல்லாத்துலேயும் இருக்காங்க. அதனால ஒட்டுமொத்த இளைஞர்களும் தாவாக்கா போயிட்டான்னு சொல்ல முடியாது. ரசிகர் மன்றத்தை வச்சு அவர் இன்னைக்கு வந்திருக்காரு. இதே ரசிகர் மன்றம் வச்சு தான் அண்ணன் கமலஹாசன் வந்தார்.
அவருடைய நிலையும் இதையும் கம்பேர் பண்ணி பார்க்குறேன். கொஞ்ச நாளைக்கு ஆட்டம் போடுவாங்க, அப்புறம் அமர்ந்து போவாங்க. இதுதான் அரசியல். அவங்களால அவ்வளோதான் முடியும். திமுக ரொம்ப உறுதியான பாஜக எதிர்ப்பு நிலைப்பாட்டை எடுத்திருக்கு எல்லா விஷயங்களையும். தொகுதி மறுவரையறை இருந்தாலும் சரி, மும்மொழி கொள்கை, தொகுதி மறுசீரமைப்புல நான் திமுக ஆதரவு கொடுத்தேன். பார்த்தீங்களா இல்லையா? பார்த்தீங்களா? அதில் நாங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டை காவு கொடுக்க நாங்கள் விரும்ப மாட்டோம். ஏன்னா 39 தொகுதியில் குறையுதுன்னு சொன்னால் எப்படி நம்மளால் ஜீரண முடியாது. குறையாதுன்னு சொல்லிட்டாங்க. அவங்க பதில் சொன்னது நமக்கு இவர் நம்பலானா, முதலமைச்சர் நம்பலாம், நாங்க நம்புறோம். முதலமைச்சர் மட்டும்தான் நம்பாம இருக்காரு. எழுதி கொடுக்கணும், அது யாரா எழுதி கொடுப்பாங்களா? அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாரு. கோயம்புத்தூர் மீட்டிங்ல, பிரஸ் மீட்லேயே கொடுத்துட்டாரு. தமிழ்நாட்டில் ஒரு இடம் கூட நிச்சயமாக குறையாதுன்னு அசூரன்ஸ் கொடுத்துட்டு போனாரு. இருந்தாலும் ஆல் பார்ட்டி மீட்டிங்ல நான் அப்படி குறைந்தால் நாங்கள் உங்களோடு நிற்போம்னு சொல்லி நாங்கள் எல்லா அனைத்து கட்சிகளும் சொன்னோம். நல்ல விஷயங்களுக்கு நாங்கள் எல்லாம் ஒன்னா தான் சேர்றோம். மும்மொழி கொள்கை, முக்கியமாக தமிழ்நாட்டுடைய இருமொழி கொள்கைக்கான அச்சுறுத்தல், மத்திய அரசு அச்சுறுத்துகிறது, கல்வியில் தலையிடுகிறது. எதற்கு மும்மொழி கொள்கை? 2 மொழி கொள்கை போதும் அப்படின்னு திமுக அணியினர் தொடர்ந்து சொல்றாங்க. அதிமுக கூட அதுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. நாங்க ஆதரவு கொடுக்கல, மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கிறோம். ஏன் அது? தமிழ் இங்கிலீஷும் படிச்சுட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? வேற மொழி கத்துக்கிட்டதுனால தப்பு, திணித்தால் தப்பு. நீங்க சொன்ன மாதிரி திணிக்கல, அவங்க கத்துக்கிற சொல்றாங்க. இந்தியாவில் உள்ள மற்ற மாநிலங்களோட மொழியை ஏதாவது ஒரு மொழி எடுத்து படிங்கன்னு தான் சொல்லிக்காங்க. நீங்க திணி பொய்யான பிரச்சாரத்தை ஏன் கிளப்புறீங்க? அப்படி எங்கேயுமா சொல்லுங்க, யாராவது இப்படி திணிச்சிருக்கோம் கண்டிப்பா கம்பல்சரியா படின்னு சொல்லிக்கீங்களா? அப்படி பார்த்தா திமுக வச்சிருக்க காலேஜ் ஸ்கூல்ஸ் எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்கு? இந்தி வச்சிருக்காங்கல்ல, இந்தி டீச்சர் இருக்காங்கல்ல, அப்போ அதெல்லாம் அவங்க ஏன் நிறுத்தாம வச்சுக்கிட்டு இருக்காங்க? அதுக்கு உங்களுக்கு ஒரு படிக்க சொல்றாங்க, படிங்கன்னு சொல்ற. உங்க பிள்ளைய நீங்க படிக்க வைக்க மாட்டீங்களா? என் பிள்ளைய நான் படிக்க வைக்க மாட்டேன், என் குழந்தைய படிக்க வைக்கல. படிக்கத்தான் சொல்றேன், எந்த மொழியா இருந்தானே. அப்ப ஏதோ ஒரு மொழி அடுத்த மொழி படிக்கும் பொழுது மும்மொழியா ஆகுது. அது தவறு என்ன இருக்குன்னு என்னுடைய கேள்வி. படிங்க, திணிக்கல, வாயில ஊட்டி சாப்பிடுன்னு சொல்லல. படிங்க, உங்களுக்கு நல்லது. அறிவு சார்ந்தா நல்ல மொழிகளை படிங்கன்னு சொல்றாங்க. என்ன தப்பு? அந்த கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டால் 3வது மொழியையும் கற்றாக வேண்டும். நல்லது தானே? படிக்கல உங்களுக்கு என்ன சார் இருக்கு தப்பு? படிக்க வைக்கல, உங்க குழந்தைய படிக்க வைக்கல, என்ன தப்புன்னு என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுங்க. படிக்கத்தானங்க சொல்றோம். படிக்காம முட்டாளா இருக்காத, நல்ல படி, அறிவுள்ளவன் ஆகுன்னு சொன்னா தப்பா? இந்த அரசியல் எடுபடுமா? எடுபடாதா? எடுபடும். திமுக எடுபடாது. ஏன்? நிச்சயமா எடுபடாது. அதெல்லாம் மக்களுக்கு புரிஞ்சுக்கிட்டாங்க. இவங்க எல்லாம் ஏமாத்துறாங்க, இந்திய படிக்க விடாம கெடுத்து இப்ப நாங்களா படுற பாடு என்ன பாடு எங்களுக்கு தான் தெரியும். இங்க இருந்து வண்டி ஏறிட்டோம்னாலே அங்க போய் நிக்கிற இன்னும் எவனா ரெப்ரசன்டேட்டிவ் கூட்டிட்டு போய் ஒரு மந்திரியில போய் பேச முடியுதா? ஒரு ஆபீஸ் போக முடியுதா? ஒரு நிர்வாகத்துக்கு நல்லது கெட்டது கேட்க முடியுதா? ஒன்றும் இல்லை. அங்க இருந்து யாராவது ரெப்ரசன்டேட்டிவ் கூட்டிட்டு அங்க போய் பேச வேண்டிய நிலை ஆகுது. எவ்வளவு கேவலமா இருக்கு தெரியுமா? இவங்க சும்மா 40 பேர் போய் பாராளுமன்ற அவியான்னு ஒருத்தருக்கு ஹிந்தி தெரிஞ்சவங்களும் ஹிந்தி பேச மாட்டாங்க, அது வேற விஷயம். ஆனா அவியான்னு கத்திட்டு வர்றாங்களே தவிர, ஏதாவது ஒரு ஆபீஸ்ல போய் நிர்வாகத்துல போய் பேசுறதுக்கு அந்த மொழி ஹிந்தி மொழி இருந்ததுன்னா பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குமா? அங்க யாரு எல்லாருமே ஹிந்தி தானே பேசலாம். உங்களுக்கு ஹிந்தி தெரியலன்னு வருத்தப்படுறீங்களா? சத்தியமா வருத்தப்படணும். நானும் ஒரு காலத்துல கள்ளக்குடி இருந்து வந்தாரு, நான் சொன்ன இயற்கை மீடியால சொல்லியிருக்கேன். அப்ப தெரியாது, அறியா பருவம், சின்ன வயசு. ஹிந்தினா ஒரு பெரிய எதிரின்னு நினைச்சோம். அது நல்ல மொழிங்கிறத நமக்கு இப்பதானே புரிஞ்சுக்கிறோம். அரசியலுக்கு வந்தப்பறம் தானே இந்த மொழியை கத்துக்கிடாம இருந்ததுனால நமக்கு எவ்வளவு மைனஸ் இருக்குங்கிற புரிஞ்சுக்கிறோம். ஏங்க கர்நாடகாவில் ஹிந்தி, கேரளாவில் ஹிந்தி, ஆந்திராவில் ஹிந்தி, தெலுங்கானாவில் ஹிந்தி, அனைத்து மாநிலம் இந்தியை முக்கியமாக கொண்டு வரும்போது தமிழ்நாட்டு மட்டும் நான் வேண்டாம்னு சொல்லி முட்டாளே வேறு வளராதுன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? சொல்லுங்க, படிக்க சொல்லுங்க. படிக்கக்கூடாது ஏன் சொல்றீங்க? படிக்கக்கூடாதுன்னு சொல்ல போய் தான் அன்னைக்கு நாங்கள் படிக்கும் போது இருந்த ஹிந்தி கிளாஸ் டீச்சரை உடனே எடுத்து கவர்மெண்ட் எடுத்துச்சேன். ஆட்சி வந்த உடனே, கலைஞர் வந்த உடனே முதல் எடுத்து ஹிந்தி கிளாஸ் வாத்தியார் எடுத்தாங்க, காலி பண்ணாங்க. நான் படிக்கும்போது ஹிந்தி கிளாஸ் இருந்துச்சு. அப்புறம் ஸ்கிராப்ட் இருந்துச்சு, அதையும் காலி பண்ணாங்க. அப்புறம் நல்லொரு கிளாஸ் இருந்து அதையும் க்ளோஸ் பண்ணாங்க. தமிழ்னு சொல்லி நம்மளை அழிச்சிட்டாங்க. இன்னைக்கு மற்ற மொழி படிக்காம நான் இன்னைக்கு திணறிக்கிட்டு இருக்கேன். நான் இன்னைக்கு ஹிந்தி படிச்சிருந்தா இந்தியாவில் ஒரு நம்பர் 1 இருப்பாங்க. நான் ஓப்பனா சொல்லுங்க, உட்காந்துட்டு பேச முடியல, அவங்ககிட்ட போய் பதில் பேச முடியலனால வருத்தப்படுறேன், உண்மையிலே வருத்தப்படுறேன். தேர்தலுக்கு 1 வருஷம் இருந்தாலும் கூட அடுத்த தேர்தலுக்கு பிறகு ஒரு சட்டப்பேரவை உறுப்பினராக வேண்டும், ஆட்சியில் பங்கு கொண்டு அமைச்சராக வேண்டும், அந்த விருப்பம் இருக்கா? ஆட்சியில் பங்கு கொள்றோமோ இல்லையங்கிறது அந்த சூழ்நிலையை பொறுத்து, மந்திரி ஆகுமோ ஆகலங்க அந்த சூழ்நிலையை பொறுத்து. புரியுதா உங்களுக்கு? ஆட்சியில் பங்கு வைத்தால் நல்லது. அதுல முதல்ல நாங்க ஆட்சியில பங்கு கேட்போங்கிறது அப்பத்துல இருந்து இப்போ வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்கோம், இல்லைலாம் சொல்லலை. கொடுக்கறதும் கொடுக்காத அந்த சூழ்நிலையை பொறுத்து தான் ஆட்சியில பங்கு இருக்குங்கிறத சொல்ல முடியும். அதனால இப்போதைக்கு அதை சொல்வதற்கு இல்லை. ஆனால் சட்டப்பேரவை உறுப்பினர் ஆகணும் அப்படின்னு நிச்சயமா நினைப்பீங்க? அப்படி சொல்ல முடியாதுல்ல. தேர்தலில் ஏன் நான் ஒரு தலைவராக இருக்கேன், உங்களை நிறுத்துவேன், இவரை நிறுத்தலாம், இவங்களை நிறுத்தலாம்,
நானும் நிக்கலாம், அது சொல்ல முடியாது. அது பொதுக்குழு செயற்குழு முடிவெடுத்து நிக்கணும் வேண்டாம்னு சொன்னாங்கன்னா அது பிராணம் நடந்தது. ஏன்னா உங்களுடைய பிரதிநிதித்துவம் சட்டப்பேரவை இருக்கணும்னு நீங்க விரும்ப மாட்டீங்களா? ஏன் நீங்க எனக்கு வேண்டி போய் பேசினா ஆகாதா? எனக்கு வேண்டி நீங்க போய் பேசினா ஆகாதா? என்னுடைய ரெப்ரஸன்டேட்டிவா பல நிர்வாகி சீனியர்ஸ்லாம் இருக்காங்க, அவங்க போனா ஆகாதா? சொல்லுங்க. இல்ல நீங்க தொடர்ந்து தேர்தலில் நின்றுருக்கேங்கிறதுனால கண்டிப்பா நிக்கணும்னு அவசியம் இல்லை. பார்ப்போம், அந்த சொல்லியை பொறுத்து தான் நான் யாரை தேர்ந்தெடுக்கணும், யாரை சட்டமன்ற உறுப்பினராக நிறுத்தணும், எத்தனை சீட்டு கொடுக்குறாங்க அந்த பிரச்சனை இருக்கு. அதுல முக்கியத்துவம் வேணும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் நம்ம போடணும். யாரை வச்சு நிறுத்தி யாரை நிக்கலாங்கிறத பொதுக்குழுல பேசுவோம். இன்னைக்கு முந்தானத்து கூட பொதுக்குழு போட்டு கிட்டத்தட்ட 3000 பேர் கூட்டியிருந்தாங்க. நல்ல சிறப்பாக நடந்துச்சு. அதே மாதிரி இப்போ அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்டு தான் நாங்கள் யாரை நிறுத்தணும், நான் நிற்கிறேன் இல்லையா, வேண்டாம் நீங்கள் உங்களை நிறுத்துங்கன்னு சொல்கிறாங்களாங்கிறத அந்த பொதுக்குழு. உங்கள் சாய்ஸ் பாஜக அணியா அதிமுக அணியா? தேர்தல் காலகட்டம் இப்போ இல்லை. உங்கள் விருப்பம்? அதான் ரெட்டேர்தல் காலகட்டம், இப்போ சொல்ல முடியாது. உங்க விருப்பம் அப்போ மாறும். மாறும் கண்டிப்பா மாறும், சொல்ல முடியாது. அது உங்கள் கட்சியினுடைய நலனை பொறுத்து. எங்களுக்கு யார் ரெக்கக்னைஸ்ட் கொடுக்குறாங்களோ, எங்களுக்கு யாரு எங்க மேல நம்பிக்கை வச்சு உறுதி கொடுக்குறாங்களோ அந்த கட்சியோட தான் இணையும். அது அப்ப அந்த சூழ்நிலை இப்ப சொல்லவே முடியாது. இந்த நிகழ்ச்சியில் உங்கள் கருத்துக்களை கூறிமைக்காக திரு ஜான் பாண்டியன் மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திப்போம். நன்றி, வணக்கம். இனி லட்சியங்களை அடைய லட்சங்கள் தேவையில்லை. HiQ Genie நீட் கிராஷ் கோர்ஸ் ரூபாய் 1999 மட்டுமே. For admissions, contact HiQ Genie.